உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். சாட்சி நாங்களே. பெந்தைகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. பெந்தைகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். அல்லேலூயா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாங்கள் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு உடைய வார்த்தையை கொண்டு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை இந்த வருஷத்தின் இந்த மாதத்தின் இறுதி செய்தியாக நாம் கேட்க போகிறோம். 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த வருஷத்துல? முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். ஸ்தோத்திரம். முந்தின சீர்னா என்ன? 2 காரியம் சொன்னேன். 1, நான் கேட்டு வாங்கினது. 2, என் சிந்தையில் இருந்தது. ஸ்தோத்திரம். கேட்டு வாங்கினது, கேட்டதும் கிடைக்காததுனால கொள்ளையாட வேண்டியது இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையாடினார்கள். ஸ்தோத்திரம். 2 முக்கியமான காரியம் தான். 1, நான் கேட்டேன், எனக்கு கொடுத்தாங்க. 2, என் சிந்தையில் இருந்தது. அப்ப நற்சீர்னா என்னதுன்னா, நான் கேட்காம கர்த்தர் எனக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களும் என்னை குறித்து அவருடைய சிந்தையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் தான் நற்சீர். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நற்சீர்னா நான் கேட்காம என்னை ஆசீர்வதிக்க போகிறது, என்னைய குறித்து அவர் தம்முடைய சிந்தையில வைத்திருப்பது. அல்லேலூயா. இன்னைக்கு வேகமா 6 ஆசீர்வாதங்களை வேகமா நான் சொல்லுவேன். முதல்ல 2 ஆசீர்வாதங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுவேன். அதுக்கு பிறகு இருக்கிற 4 காரியங்களை குறிப்பை மட்டும் சொல்லிட்டு போயிருவேன். 26வது வசனத்துக்கு வாருங்கள். ஆண்டவர் என்னை குறித்து அவருடைய சிந்தையில் வைத்திருக்கிற அந்த சிந்தை, அந்த ஆசீர்வாதம் என்ன? 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை, போன வாரத்தில் அதை படிச்சோம். நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். ஸ்தோத்திரம். ஆமா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த நற்சீர், என்னை குறித்து என் ஆண்டவர் தம்முடைய சிந்தையில் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நான் உனக்கு புதிய ஆவியை, புதிதான ஆவியை உன் உள்ளத்தில் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. என்ன ஆவி? புதிதான ஆவி. இப்போ பழைய ஆவி என்ன ஆச்சு? பழைய ஆவி என்ன ஆச்சுன்னா, தோத்திரம், துண்டை காணும் துணியை காணும்னு போட்டுட்டு ஓட வச்சது. பழைய ஆவி என்ன ஆச்சுதுன்னா, இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு மறுதலிக்க வச்சது. பழைய ஆவி என்ன ஆச்சுதுன்னா, சில இடங்களில் அற்புதங்களை செய்ய முடியாம போச்சுது. பழைய ஆவியினால என்ன ஆச்சுதுன்னா, ஸ்தோத்திரம், இயேசுவை மறுதலிக்க வைத்தது.
பழைய ஆவியினால என்ன ஆச்சுதுன்னா இயேசுவை காட்டி கொடுக்க தூண்டினது. பழைய ஆவியினால என்ன ஆச்சுதுன்னா பந்தியில பங்கெடுக்கும் போதும் சத்துருவினால நிரப்பப்பட்டான். ஸ்தோத்திரம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல. இயேசு சீஷர்களை அழைத்து ஊழியத்துக்கு அனுப்பும் போது அவர்கள் மேல் ஊதி அவர்களுக்கு ஆவியை கட்டளையிட்டார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 20:22 வாசிங்க டக்குன்னு. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னார். ஊதி கொடுத்தார். தோத்திரம். இவனுக்கு என்ன பண்ணானுங்க? இயேசு சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது அவர்கள் மேல் ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க என்ன செஞ்சாங்க? ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுத்தான், ஒருத்தன் இயேசுவை மறுதலிச்சான், ஒருத்தன் 11 பேரும் இயேசுவை விட்டுட்டே ஓடி போயிட்டான். அவிசுவாசம் இருந்துச்சு, பயம் இருந்தது, சோர்வு இருந்தது. யாருக்குள்ளால? பரிசுத்த ஆவியானவரை பெற்ற 12 சீஷர்களுக்குள்ள. இயேசு அவர்கள் மேல் ஊதி ஆவியை கொடுத்தார். அதனால அவங்க பெற்ற அந்த அபிஷேகத்துல அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்க. இயேசுவுக்கு பின்னாடி போனதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சுவிசேஷம் சொன்னதுல பிரச்சனை கிடையாது. தோத்திரம். ஊழியத்துக்கு போனாங்க, பிசாசுகளை துரத்த போனாங்க, அற்புதங்களை செய்ய போனாங்க, சுவிசேஷம் சொல்ல போனாங்க. இயேசுவே அவர்களை பார்த்து நான் பின்னாடி வாரம்பா, நீங்க படகுல போங்கன்னு உடனே படகுல போனாங்க. எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில சில தோல்விகள் இருந்தது, அவங்க வாழ்க்கையில சில பலவீனங்கள் இருந்தது, அவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்திருக்கிறாரா? உங்களை ஆவியானவர் நிரப்புனாரா? நிரப்புனார். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாரா? வந்தார். ஆனா இன்னைக்கு பலவீனம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சோர்வு, இன்னைக்கு தளர்வு, இன்னைக்கு பின்மாற்றம், இன்னைக்கு மாம்சம். ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு புதிய ஆவியை தருவேன். அது எங்க கிடைச்சது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். இங்க போன ஆண்டவர் சொல்லுவாரு, வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே போய் காத்திருங்கள். 1ஆவது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையிலே இறங்கி வந்தார். அந்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின பிறகு இந்த 12 சீஷர்களையும் பாருங்க, 12 பேரும் இரத்த சாட்சியா செத்தான். அல்லேலூயா சொன்னவங்களுக்காக ஸ்தோத்திரம். 12 பேரும் இரத்த சாட்சியா செத்தான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு புதிய ஆவி கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப 2026 ஆரம்பிச்சிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவை ஒரு புதிதான அபிஷேகம். அல்லேலூயா. ஏற்கனவே அபிஷேகம் வாங்கலையா? வாங்கணும். ஏற்கனவே ஆவியில நிரம்பலையா? நிரம்பணும். ஏற்கனவே அந்நிய பாஷை பேசலையா? பேசணும். அதுல நான் ஒன்றும் குறை இல்லை. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நான் சோர்ந்து போய் கிடக்கேன், நான் தளர்ந்து போய் கிடக்கேன். ஜெபம்னா எழும்ப மனம் இல்ல, உபவாசம்னா உபவாசிக்க பலன் இல்ல, தோத்திரம் ஆராதிக்க வர விருப்பம் இல்ல. நீ தளர்ந்து போனாய், நீ சோர்ந்து போனாய். அந்த அபிஷேகம் காலம் கடந்து போயிடுச்சு. அபிஷேகம் என்பது ஒரு எண்ணெய். நீ அதை கவனிக்காம விட்டன்னு வையேன், அது உனக்குள்ளேயே கெட்டு போகும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவர் என்பது எண்ணெய் போன்றது, அபிஷேகம் என்பது எண்ணெய் போன்றது. நீ கவனிக்காம விட்டனா உனக்குள்ளேயே கெட்டு போகும் ஆவி. நீ நிரம்பிக்கிட்டு இருப்ப, ஆனா உள்ள நாத்த அடிச்சுக்கிட்டு இருக்கும். என்கிட்ட என்ன இருக்கு என்ன இருக்குன்னு நீ சொல்லுவ, ஆனா உள்ள கப்பு வரும். உள்ள இருக்கிற ஆவியானவர் மூக்க பிடிச்சுக்கிட்டு இருப்பார். உள்ள இருக்கிறவர் தாங்க முள்ளப்பா சாமி அப்படின்னு உள்ள இருந்து மூக்கு முட்டி சாக முடியாம இருப்பார் உள்ள. தோத்திரம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு புதிதான அபிஷேகம் நான் தரணும்னு உன்னை குறித்து என் சிந்தையில நான் வச்சிருக்கிறேன். கோரேச குறித்து ஏற்கனவே நான் ஒரு முறை பேசின ஞாபகம் இருக்கு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 22வது வசனம், எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள். இதுல நீங்கள் படிக்கும் போது கோரேசுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்தார்.
கோரேசின் ஆவியை எழுப்பினார். அப்பொழுது அவன் எழுந்து கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டும்படி அவன் முன் நின்றான். பிரமாணத்தை எழுதினான். சிறையில் இருந்தவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி, புறப்பட்டு போங்கள், உங்கள் கடவுளுக்காக, உங்கள் தேவனுக்காக போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அனுமதி கொடுத்து அனுப்பினான். அதற்கு காரணம், தேவன் தம்முடைய ஆவியை கோரேசுக்குள்ளே வைத்திருந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லி அடுத்த வார்த்தைக்கு போயிடுறேன். தேவ ஆவி இருக்கிற மனுஷன் சும்மா இருக்க மாட்டான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அபிஷேகம் உள்ள இருந்தா நீ சும்மா இருக்க மாட்டான். இப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். புதிதான ஆவியினால். புதிய ஆவி வேணுமா? வேணும். ஒவ்வொரு நாளும் வேணும். இன்னைக்கு புதிய ஆவியை நீங்க பெற்றிருக்கணும். இன்னைக்கு ஒரு புது அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கணும். நாளைக்கு பெறணும் ஒரு புதிய அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் அதைத்தான் பவுல் எழுதுவாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல். கவனிங்க, எனக்கு தேவை புதிதான ஆவி. ஏன்? நேத்தைக்கு வாங்கினது என்னைய இன்னைக்கு சோர்ந்து போக பண்ணும். நல்லா கவனிங்க. எலியா எலிசாவை பத்தி அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க பிரசங்கம். எலியாவுக்குள்ளால ஒரு அபிஷேகம் இருந்தது. எலியாவுக்குள்ளால ஒரு அபிஷேகம் இருந்தது. ஆனா அந்த அபிஷேகம் அவனை சோர பண்ணிற்று. அவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது. ஆனா எசபேலுக்கு சத்தத்தை கேட்டு சூரச் செடியில போய் படுத்துக்கிட்டான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல சூரச் செடியில போய் படுத்துக்கிட்டான். போதும் ஆண்டவரே, நான் சத்துறேன்றான். அக்கினியை இறக்குனவன் எலியா சாதாரணமான ஆளு கிடையாது. அக்கினியை இறக்குனவன் இப்ப சூரச் செடியில போய் படுத்து கிடந்துட்டு சொல்றான், என்னைய கொன்னுரும், என்னைய கொன்னுரும். இதெல்லாம் பார்த்த எலிசா நின்னு சொல்றான், எனக்கு அபிஷேகம் ரெட்டிப்பா வேணும். ஏண்டா உனக்கு ரெட்டிப்பா வேணும்? என் பாஸ் அடிக்கடி சோர்ந்து போறாரு. என் பாஸ் அடிக்கடி சூரச் செடியில படுத்துக்கிறாரு. அந்த மனுஷன் செஞ்ச ஊழியத்தையும் செஞ்சு என் ஊழியத்தையும் நான் செய்யணும்னா எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும். எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வந்தாதான் அந்த மனுஷன் எசபேலை மேற்கொள்ள முடியல. அந்த மனுஷனால சில காரியங்களை மேற்கொள்ள முடியல, சில பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல, சில போராட்டங்களை மேற்கொள்ள முடியல, சில கஷ்டங்களை மேற்கொள்ள முடியல. எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும். அவன் எதெல்லாம் மேற்கொள்ளலையோ அதெல்லாம் நான் மேற்கொள்ள விரும்புகிறேன். அப்போ அபிஷேகம் வேணுமா? வேணும். இன்னைக்கு அபிஷேகம் வாங்கணும். ஏன்னா நம்ம நாளைக்கு சந்திக்க போகிற உலகம் இன்னைக்கு இருக்கிறது போல இருக்க போறது இல்ல. எங்க நிலாவுல ஹோட்டல் கட்டுறானா? ஹலோ, நிலானா தெரியுமா? மூணு இங்கிலீஷ்ல தெரியுமா? 3. ராத்திரியானா வட்டமா இட்லி மாரி மேல வருமே வானத்துல. தோத்துறோம். நிலா 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 ஓடி வா. அமெரிக்காக்கார நிலாவுல ஹோட்டல் கட்ட போறானா? நாம தெருவிலேயே வீடு கட்ட முடியாம நடக்கும். 4 வருஷம் சொல்லியிருக்கிறோம். 4 வருஷத்துல நாங்க அங்க கட்டடத்தை கட்டி நாங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். ஏன்னா அங்க ஒரு பாட்டி ஏற்கனவே வடைச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுங்களா அந்த கதை? தெரியுங்களா? நிலாவுல பாட்டி வடைச்சு விடுற கதை. ஸ்தோத்திரம். அந்த கடைக்கு பக்கத்துல தான் ஸ்தோத்திரம் ஹோட்டல் கட்ட போறார். வரல சொல்லுங்க பாப்போம். கட்டட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு நீ சந்திக்கிற உலகம் நாளைக்கு இல்ல. நாளைக்கு இன்னும் அது பயங்கரமா இருக்கிறது. இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை நாளைக்கு இல்ல. ஆனா நாளைக்கு இந்த பிரச்சனையை விட அது பெரிதாக இருக்க போகிறது. ஹலோ, என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை பெருசாகல, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சின்னதாயிடுச்சு. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நான் ஹைட்டா தான் இருக்கேன். நான் ஹைட்டா இல்லையா? ஹைட்டு தான். இப்ப என் பக்கத்துல ஜீவனை விட்டுட்டா, வாடா தம்பி, டக்குன்னு வரணும் வேகமா. பிரைஸ் அல்லாட். அவன் வரும்போதே நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க இல்ல? வாடா, நில்டா எங்க பக்கத்துல. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு எப்படி பார்க்கணும் இவனை? சோத்திரம். நான் வளர்ந்துருக்கனா? நான் குட்ட மனுஷனா?
நான் குட்டையா? எங்க சொல்லுங்க. நான் குள்ளமா? இல்ல, நான் 5 அடி இருக்கேன், அவன் 6 அடி இருக்கான். இப்ப அவன் பெருசா, நான் பெரிய ஆளா? இப்ப அவன் பெரிய ஆள். ஐயோ, அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அவன் பெரிய ஆள் ஆவலடா, நீ சின்ன ஆள் ஆயிட்ட. எத்தனை பேருக்கு புரியுது? உன் பிரச்சனையை உன்னால மேற்கொள்ள முடியாததுக்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சின்னதாயிடுச்சு. நீ சின்னதாயிட்ட, பிரச்சனை பெருசாகல. பிரச்சனை அப்படிதான் இருக்கு. நீ சின்னதானதுனால, உன் அபிஷேகம் சின்னதானதுனால, உன் ரட்சிப்பு குறுகி போனதுனால பிரச்சனை உனக்கு பெருசா தெரியுது. சோத்ரம். சகரியா 4ஆம் அதிகாரத்துல செருபாபேல் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறான். பிரச்சனை பெருசா இருக்கு. ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறாரு, பிரச்சனை பெருசாயிடுச்சு. வந்து நிக்கிறான், ஏய் அஸ்திபாரம் போடாத, கட்டாதன்றான். இவன் சரிப்பா, நாங்க பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். நீங்க சொல்றது மாதிரிதான், நாங்க பேசாம இருந்திருக்கலாம். இந்த மனுஷன் கோரேசுக்கு ஆவியை எழுப்பி எங்களை வேற வர வச்சு அஸ்திபாரம் போட வச்சு இப்ப பாரு கட்டக்கூடாதுன்றான். நாங்க பேசாம பாபிலோன்லயே இருந்திருப்போம்ல. அப்பதான் ஆண்டவர் அவன் பெருமண்டையை தட்டி சொல்றாரு. 4வது வசனம் நினைக்கிறேன், 4:5 இருக்கும். பலத்தினாலும் அல்ல. டக்குன்னு வாசி 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியை சரி பண்ணு, ஆவியை சரி பண்ணு. அபிஷேகம் பெருசாயிடுச்சுன்னா பிரச்சனை சின்னதாயிரும். அபிஷேகம் பெருசானா பிரச்சனை சின்னதாகும். அபிஷேகம் சின்னதா இருந்தா பிரச்சனை பெருசாகாது, பெருசா தெரியும். மறுபடியும் சொல்றேன், அபிஷேகம் பெருசா இருந்தா பிரச்சனை சின்னதா இருக்கும். அபிஷேகம் சின்னதாயிட்டா பிரச்சனை பெருசாகாது, உனக்கு பெருசா தெரியும். இப்ப எது தேவை? புதிய ஆவி தேவை. இன்னைக்குரிய பிரச்சனையை நான் சந்திப்பதற்கு எனக்கு இன்னைக்கு ஒரு புது கிருபை தேவை. நாளைக்கு வரப்போகிற பிரச்சனையை நான் சந்தித்து மேற்கொள்வதற்கு எனக்கு நாளைக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேணும். ஆமென். எத்தனை பேர் அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தோட முன்னேறீங்க? அப்படி அனுபவத்தோட முன்னேறினா நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க, ஐயா எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு ஐயா, பிரச்சனையை மேற்கொள்ளவே முடியல ஐயா, என்னை போராடிக்கிட்டே இருக்கிறாயா, அப்படி நீங்க சொல்ல வாய்ப்பே கிடையாது. அப்படி நீங்கள் சொல்லுகிறீர்களானால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லி கொடுக்கிறேன். உங்க பிரச்சனையை விட உங்க அபிஷேகத்தை பெரிதாக்குங்கள். உங்க பிரச்சனையை விட உங்களுக்குள் இருக்கும் உள்ளான மனுஷனை பெரிதாக்குங்கள். பலன் தாரும், பலன் தாரும், பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், தோல்வியின் கையை தட்டி சேர்ந்து சத்தமா பலன் ஆண்டவரே, பிரச்சனைகளை விட நீர் பெரியவராயிருக்கிறீர். உம்முடைய அபிஷேகத்தின் பலன் பெருசாவதாக, அதிகரிப்பதாக. வேளைகளில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினால் ஆகும். அப்ப நமக்கு என்ன தேவை சொல்லுங்க? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. புதிதான ஆவி வேணும். சோத்திரம். என்ன வேணும்? புதிதான ஆவி. ஏன் வேணும்? நாளைக்கு நான் சந்திக்க போற பிரச்சனை ரொம்ப பெருசு. அப்ப எனக்குள்ளால இருக்கிற ஆவியானவர் அந்த பிரச்சனையை விட பெருசா இருந்தாதான் நான் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கு. நான் அன்னைக்கு ஒரு நாள் என் பிள்ளைகிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், நாங்க படிச்ச படிப்பு வேற, நீ படிக்கிற படிப்பு வேற. நாங்க படிச்ச காலத்துல படிப்பு இல்லை, நம்ம பெரியவங்கலாம் படிச்ச காலத்துல படிப்பு வேற இல்லையா? இன்னைக்கு பிள்ளைங்க படிப்பு வேற. இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ்ன்றான், டிவியில் போடுறாங்க, ஸ்க்ரீனில் போடுறாங்க, எல்லாம் ஆன்லைனில் வருது, இன்டர்நெட்டில் வருது. இன்னைக்கு படிப்பு வேற.
அன்னைக்கு நம்ம படிச்ச படிப்பு வேற. தோத்துறோம். அன்னைக்கு சும்மா இருந்து படிச்சா போதும். சும்மா ஒரு 10 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் படித்தா போதும். இன்னைக்கு அப்படி இல்லை. தோத்துறோம். இன்னைக்கு என்னென்னலாமோ சொல்லி கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில். ஏன்னா காலம் மாறிடுச்சு. அப்போ அதுக்கு ஏற்றது மாதிரி நான் என் ஞானத்தை பெருக்கிக் கொள்ளணும். நான் என் ஞானத்தை பெருக்கிக் கொள்ளாத பட்சத்தில் எனக்கு முன்னே இருக்கிற கல்வியை நான் மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? படிக்கிற பிள்ளைகளுக்கு புரியுதா? என் முன்னாடி இருக்கிற கல்வியை நான் மேற்கொள்ளணும்னா என் ஞானத்தை நான் அதிகரிக்க வேண்டும். என் ஞானத்தை நான் அதிகரிக்காதது வரைக்கும் என் கல்வி எனக்கு கடினமா இருக்கும். என் ஞானத்தை நான் பெருக்கிக்கிட்டா என் கல்வி எனக்கு சின்னதாயிரும். ஆமென். வாழ்க்கையிலும் அப்படிதான். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படித்தான். பிரச்சனைகள் அதிகமா இருக்கா? ஒரு சின்ன ரகசியம் தான். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளால ஒவ்வொரு நாளும் பலன் கொள்ளுங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் பலன் கொள்ளுங்க. அந்த புதிய ஆவியை ஒரு நாள், இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள். ஆண்டவரே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குப்பா, இதை விட பெரியவரா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை நிரப்புங்க. இந்த பிரச்சனையை நான் ஒரு மெழுக போல இது உருகி போகும்படி என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் அந்த செருபாபேல வந்து சொல்றாரு. சோத்திரம். சகரியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலே ஆகும்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வசனம் தான் ரொம்ப அழகான வசனம், ரொம்ப ஆச்சரியமான வசனம். அடுத்த வசனம் கொடுங்கக்கா. பெரிய பர்வதமே. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, பர்வதத்தை பார்த்து சொல்றாரு, செருபாபேல பார்த்து சொல்லல, பர்வதத்தை பார்த்து சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ என் பிள்ளைக்குள்ளால என் கிருபையையும் என் ஆவியையும் கொடுத்து நான் இப்ப கொண்டு வர போறேன். ஆமென். நீ பெரிய பர்வதமா செருபாபேலுக்கு முன்னாடி நின்னுட்டு என் பிள்ளைய நீ பயங்காட்டுறல்ல, இப்ப பாரு, இப்ப என் பிள்ளைக்குள்ளால ஒரு வல்லமையை கொடுத்து உன்னைய உன் பர்வதத்துக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது ஜுஜிப்பி மாரி நீ தெரிய போற. ஆமென். சவுலு பெரிய ஹைட்டான ஆளு இல்லை, இதெல்லாம் என் பிரசங்கத்தில் இல்லை, ஆவியான் நினைவுபடுத்துறதை நான் சொல்றேன். தோத்துறோம். சவுல் ஒரு பெரிய ஆளு, இந்த பக்கம் கோலியாத், 2 பேரும் ஈக்குவலா நிற்கிறான். ஹைட்டு, வெயிட்டு, திறமை எல்லாம் ஈக்குவலா இருக்கான். தோத்துறோம். என்னம்மா அங்க என்ன பாத? சவுல் உயரமா இருக்கிறான், தாவீது யோனத்தான் கோலியாத்து உயரமா இருக்காங்க. 2 பேரும் சமமா இருக்காங்க. 2 பேருக்கும் 40 நாள் யுத்தம் நடக்கு. 2 பேருக்கும் 40 நாள் யுத்தம் நடக்கு. மேற்கொள்ளவே முடியல. ஆனா ஒரு சோட்டா பாய், ஒரு சின்ன பையன், 16 வயசு. இப்போ கோலி இவன் ஜீவனை நானும் நின்னதுமா, நான் ஜீவனை நானும் நின்னா செட் ஆகாது, ஜீவனையும் ஆண்ட்ரிலையும் விட்டது மாதிரி. தோத்துறோம். கோலியாத் இப்படி இருக்கிறான், தாவீது கோலியாத்துக்கு இடுப்புக்கு தான் இருக்கான். ஆனா தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் பெருசு, கோலியாத்தை விட பெருசு. கோலியாத்துக்கு கையில இருந்த பட்டயத்தை விட பெருசு. கோலியாத்துக்கு கையில இருந்த கேடயத்தை விட பெருசு. அதனால தாவீதுக்கு கோலியாத் ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா கோலியாத்து கிட்ட இருக்கிறத விட தனக்குள்ள இருக்கிறது பெருசுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால ஐயோ வாரானே, கோலியாத்து வாரானே, ஐயோ பிரச்சனை வருதே, இன்னைக்கு எப்படி நான் போகணும், எப்படி மேற்கொள்ள போறனோ என்கிற புலம்பல் ஒன்னே மாதிரி தாவீது புலம்பல. ஏன்னா அவனுக்குள்ளால ஒரு புதிய ஆவி இருந்தது. அவன் கவனம் எடுத்தான், கல்ல வச்சான், சுத்துனான், அடிச்சான். டேய், நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்துல வருகிறேன், இன்னைக்கு உன் தலையை வெட்டி காக்காக்கு போடாட்டா என் அப்பன் யெகோவா தேவனும் இல்ல, உன் அப்பன் பிசாசும் இல்ல. அல்லேலூயா. என்ன பிரச்சனை கண்டு பயப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் காரியங்களையும் கண்டு சோர்ந்து போறீங்களா? ஆவியானவரை உங்களுக்குள்ளால பெருக்குங்க, அபிஷேகத்தை உங்களுக்குள்ளால பெருக்குங்க. கையை தட்டுங்க, ஆவியில நிரம்புங்க, துதிங்க, சோத்திரம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, முழங்கால நின்னுங்க, நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நேரம் கடந்து போகுது, அடுத்தது போயிடலாம். அடுத்த வாசியமா 26வது வசனத்துல எசேக்கியேல் 36:26. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. கல்லான இருதயத்தை உன் மாம்சத்திலிருந்து வாசி எடுத்து போட்டு சதையான இருதயம். போன வாரத்துல நவமான இருதயம்னு சொன்னேன், இன்னைக்கு சதையான இருதயம். நேத்தைக்கு ராத்திரி நான் சில வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணினேன், அதை உங்களுக்கு எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சதுனால இந்த குறிப்பை நான் மறுபடியும் பேசுறேன். நவமான இருதயத்தை குறித்து பேசும்போது வேற குறிப்புகளை நான் உங்களுக்கு தந்தேன். 9 விதமான இருதயத்தை குறித்து உங்களுக்கு காட்டி கொடுத்து, இந்த இருதயம் நமக்கு வேண்டாம், நமக்கு நல்ல இருதயம் வேணும்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு சதையான இருதயம் ஆண்டவர் தர விரும்புகிறார். ஏன்? அவங்களுக்கு என்ன இருதயம் இருக்கு? கடினமான இருதயம் இல்லையா? சோத்திரம். கடினமான இருதயம், கல்லான இருதயம்.
அதிகாரம், எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நேத்தைக்கு நாங்க படிச்ச வசனம் இதுதான், முதல்ல படிச்ச வசனம். 3வது வசனத்துல இது படிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகி. ஆண்டவர் எசேக்கியேலை கூப்பிட்டு சொல்றாரு, எசேக்கியா வா, நான் உன்னை ஒரு ஜனத்துக்குள்ள அனுப்ப போறேன். ஏன் ஜனம்தான்? யாரு? கர்த்தருடைய ஜனம் யாரு? கர்த்தருடைய ஜனம் யாரு? நீங்க இருங்க இருங்க இல்லாம போங்க, நான் அதை கேட்கல, இங்க நான் பைபிள்ல கேட்கிறேன். கர்த்தருடைய ஜனம் யாரு? இஸ்ரவேலர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஜனங்களுக்குள்ள உன்னை அனுப்ப போறேன். அவங்க யாரு? படிங்க. கலகக்கார ஜாதியாகி. அவங்க கலகக்காரர்கள். யாரு? யாரு? தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், கலகக்காரர்கள். இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும். அவங்களும் அவன் மட்டும் இல்லப்பா, அவன் அப்பா, அவன் அம்மா, அவன் சொந்தம், அவன் பந்தம், அவன் பிதா, அவன் முற்பிதா, 4ஆம் தலைமுறை, 7ஆம் தலைமுறை, 10ஆம் தலைமுறை, எல்லாம் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவன் அப்படிதான், நீ அப்படிதான் இருக்க. தோத்திரம். அப்பனும் அப்படிதான் இருக்கா, நீ அப்படிதான் இருக்க. அப்புறம் அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். நான் இந்த நேரத்துக்கு சொல்லும் போது சொன்னேன், இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நான் சொன்னது மாதிரி வாசித்து முடிச்சவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். நான் சொன்ன பிரகாரம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் மட்டும் தான் வாசிக்க சொன்னோம். சரி, நான் வாசித்தேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கை தூக்குங்க. சொல்றேன், எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வாசிங்க. எப்படி வாசிக்கணும்னா, மனுபுத்திரனே, நீ உன் அப்படின்ற இடத்துல உங்க ஊழியக்காரனை வச்சுக்கிடுங்க. சின்னையாவை வச்சுக்கிடுங்க, அல்லது பெரியய்யாவை வச்சுக்கிடுங்க, ஊழியக்காரனை வச்சுக்கிடுங்க. ஜனங்கள், அவர்கள், கலக வீட்டார் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் இஸ்ரவேலர்களை அல்லது சபையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வச்சுக்கங்க. சபைன்னா நீங்க தான், உங்களை வச்சுக்கங்க. இப்போ 2 வசனம் மட்டும் அப்படி படிங்க பாப்போம். இல்ல, 1வது வசனத்தை படி. அவர் சின்னையாவை நோக்கி. புரியுதா? நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் அப்படி வாசிங்க பாப்போம். நான் சொல்றேன், என் பின்னாடி வாசிங்க. என்ன? அவர் சின்னையாவை நோக்கி, சின்னையாவே காலூன்றி நில், உன் கூட பேச போறேன். இப்படி அவர் சின்னையாவோடு பேசும்போது ஆவி சின்னையாவுக்குள் வந்தது. சின்னையா காலூன்றி நின்றார். அப்பொழுது அவர்னா கர்த்தர். என்ன? அப்பொழுது கர்த்தர் சின்னையாவோட பேசுகிறதை கேட்டார். அவர் சின்னையாவை நோக்கி, மனுபுத்திரனே, அப்படின்னா சின்னையாவே, எனக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின சபை, இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சபைக்கு உன்னை அனுப்புகிறேன். அவர்கள்னா சபை, கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர். அவங்க கேட்டாலும் சரி கேளாட்டாலும் சரி நீ பிரசங்கம் பண்ணு. இருக்கான்னு பாருங்க. அந்த வசனத்தை டக்குன்னு போடுங்கக்கா. நான் சொன்ன வார்த்தை இருக்கிற வசனத்தை டக்குன்னு போடுங்க. 5வது வசனம் வாசிங்க பாப்பா டக்குன்னு. கலக வீட்டாராகி அவர்கள் அப்படிதான் நான் இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நீ பிரசங்கம் பண்ணு. ஹலோ, நீ தூங்கினாலும் சரி தூங்காம போனாலும் சரி, நீ சீக்கிரமா வந்தாலும் சரி லேட்டா வந்தாலும் சரி, நான் என் கடமையை பண்றேன். ஏன்னா பரலோகத்துக்கு ஒரு நாள் போகும்போது நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க கூடாது. நான் என் கடமையை நிறைவேற்றுறேன். நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்க விரும்புறேன், வசனத்துக்கு உண்மையா இருக்க விரும்புறேன், சத்தியத்துக்கு உண்மையா இருக்க விரும்புறேன். சரி, இப்போ வசனத்துக்கு வந்துருவோம். என்ன? நான் நம்ம பிரசங்கத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா, இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவங்க, கலக வீட்டார், அவங்க கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நீ பிரசங்கம் பண்ணு. அப்புறம் கீழே வாங்கல, 6வது வசனம், அதை சொல்லிட்டு அடுத்த கடந்து போயிடுறேன். 6வது வசனம், மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். மனுபுத்திரன் யாரு? சின்னையாவே சொல்லுங்க. நீ அவர்களுக்கு, அவர்கள்னா யாரு? சபைதான். சபைக்கு பயப்பட வேண்டாம். சபையின் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். அவர்கள் நெரிஞ்சல்களுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளும் வாசம் பண்ணினாலும். போதும். ரொம்ப சிம்பிள்ங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத
தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் நெருஞ்சிகளும் தேள்களும். ஹலோ, என்னை கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாரு, இவன் நெருஞ்சும் தேளும். அப்படின்னா விஷம். விஷம். அவர் சொல்றாரு உன்னத பாட்டுல, என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. என் பிரியமே, என் அழகே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் மணவாளியேன்னு அங்க சொல்ற மணவாளன் எசேக்கியேல்ல சொல்றாரு மணவாளிய பார்த்து, நீ முள்ளு. உன்னத பாட்டுல சொல்றாரு, அறைக்குள் போகலாம், வயல்வெளிக்கு போகலாம், அன்பில் களி கூறுவோம், நேசத்தின் உச்சிதத்தை உனக்கு தருவேன். அப்படின்னா உனக்கு முத்தமா தருவேன். எங்க? உன்னத பாட்டுல. இப்போ நான் முள்ளு. முள்ளுக்கு முத்தம் கொடுக்கறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. முள்ளுக்கு முத்தம் கொடுக்கறவங்க கொடுத்து பாரா. பின்னாடி இப்படி சர்ச்சுக்கு நேர் பின்னாடி முள்ளு மரம் இருக்கு. அந்த பக்கம் குளத்தங்கரையில் போனால் அங்கே ஒரு 4 முள்ளு மரம் இருக்கு. இன்னைக்கு போய் 2 முத்தம் கொடுத்துட்டு வாயாம் சோறு தின்றதுக்கு முன்னாடி. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆண்டவரனை நேசிக்கிற இடத்துல இருக்கிறியா அல்லது ஆண்டவரனை வெறுக்கிற இடத்துல இருக்கிறியா? ஹலோ, ரோசா பூவை எடுத்து மேல இருக்கிற எதழ் பூல அப்படியே மோந்து பார்க்கலாம், என்ன டேஸ்ட்னு முத்தம் வேற கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே 2 இலைக்கு கீழே போனா அங்க முள்ளு இருக்கு. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றார், நீ நெருஞ்சி, நீ தேளு, உன்கிட்ட விஷம். ஏன்? உன் இருதயம் அவ்வளவு கல்லா இருக்கு. 4 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி முடிய போகுது. செப்டம்பர்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன், ஜபம் பண்ணு. இன்னைக்கு என் பிரசங்கத்தின் முடிவு கடைசி குறிப்பு ஜபம் தான். ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, உபவாசம், ஜபம் பண்ணு, உபவாசம் 4 மாசமா கத்துறேன். ஜனவரி முடிய போகுது. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்த மாசத்துல நான் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். இந்த மாசம் நான் சபையில வந்து ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து முழங்கால உபவாசித்து முடிச்சிட்டேன். நல்ல கை தூக்குங்க. நன்றி. கீழே போடு. மிச்சம் எல்லாரும், நீ முள்ளு, நீ தேள், உன்கிட்ட விஷம் இருக்கு. உன்னைய ஒரு நாள் கர்த்தர் அணைக்க மாட்டார். உன்னைய கர்த்தர் ஒரு நாள் அவர் கையில் எடுக்க மாட்டார். உன்னைய ஒரு நாள் கர்த்தர் அணைச்சு முத்தம் கொடுக்கவே மாட்டார். என் பிரியம், என் ரூபவதி, என் முத்தம். அப்படியே மக்களே, உனக்கு உடம்பு சரியில்லையாமா, அதனால தான் நீ வர சிப்பா பிசாச இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு உன்னைய துரத்தலனா இருப்பார். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். முள்ளு, நெரிஞ்சல், தேளு. ஹலோ, உன்னை தான் சொல்றேன். இந்த மாசம் உபவாசித்து ஜெபிக்காத உன்னைய பார்த்து சொல்றேன், நீ விஷம். இந்த சபைக்கு நீ விஷம், இந்த கிராமத்துக்கு நீ விஷம், உன் குடும்பத்துக்கு நீ விஷம், இந்த தேசத்துக்கு நீ விஷம். உன்னால இந்த தேசம் கெட்டு போகிறது, இந்த சபை கெடுகிறது, உன் குடும்பமே கெடுது. உன்னால உன் குடும்பம் கெடுது, உன்னால உன் பிள்ளை கெட்டு போறான், உன் புருஷன், உன் மனைவி கெட்டு போறதுக்கு காரணம் நீ. ஏன்னா நீ விஷம். நீ இந்த சபைக்கு கேடு, உன் வீட்டுக்கு கேடு, உன் தேசத்துக்கு கேடு, உன் கிராமத்துக்கு நீ கேடு. இன்னைக்கு நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரேன்னு சொல்லி உன் இருதயத்தை கிழிச்சு வந்தா உன்னை அணைக்கிறதுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாசம் முடியறதுக்குள்ளால உபவாசிக்காத ஒவ்வொருவரையும் சொல்றேன், நீ இந்த சபைக்கு விஷம், நீ உன் வீட்டுக்கு விஷம், உன் தேசத்துக்கும், உன் கிராமத்துக்கும், உன் தெருவுக்கும், உன் சமுதாயத்துக்கும் நீ விஷம். நீ விஷம், நீ விஷம், நீ விஷம், நீ முள்ளு. நீ குத்திக்கிட்டே இருப்ப, சபையில குத்திக்கிட்டே இருப்ப, நீ சபையில இருந்து உட்கார்ந்து குத்திக்கிட்டே இருப்ப,
குடும்பத்துல உட்கார்ந்து குத்திக்கிட்டே இருப்ப. டாகாபா சந்தாலபா, நீ உன் கிராமத்துல இருந்து குத்திக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு நீ மனம் திரும்பு. இன்னைக்கு நீ உன் வாழ்க்கை ஒப்பு கொடு. உன் விஷத்துல இருந்து வெளியே வா. ஆண்டவர் உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புறார். சும்மா விளையாடிட்டு போயிடலாம்னு நினைக்காத. கிறிஸ்தவத்துல 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் ஆன விசுவாசி நீ இன்னும் கொஞ்சிக்கிட்டு போலன்னு நினைக்காத. இளம் விசுவாசிகள் ஓகே, 1 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷம் தான் ஆகுது, 3 வருஷம் தான் பரவாயில்ல, அவங்க முன்ன பின்ன இருப்பாங்க. 12 வருஷம் 10 வருஷம் நான் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆவியில நிரம்புகிற நீ இன்னைக்கு விஷமாய் மாறி இருக்கிறாய், முள்ள மாறி இருக்கிற. இன்னைக்கு உடைச்சிரு, உன் கொடுக்க உடைச்சிரு. உனக்குள்ள இருக்கிற விஷத்தை அழுத்தி எடுத்துரு. உன் கல்லான இருதயத்தை கர்த்தர் மாற்றி உனக்கு சதையான இருதயத்தை தர விரும்புகிறார். நீ விஷமா அல்லது உன்னை அவர் கையில எடுத்து மோந்து பார்க்கிற நல்ல புஷ்பமா இருக்கிறியான்னு பாரு. இடையில சில வசனங்கள்லாம், அந்த ஒரு வசனத்தை வாசித்துட்டு 2 நாளாகமத்தில் ஒரு வசனம் காட்டி கொடுக்குறேன் நான் வேகமா. உபாகமத்தில் 2-3 வசனம் காட்டி கொடுத்த அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஏசாயா 48:4 டக்குன்னு வாசிங்க. ஏசாயா 48:4. நீ கடினமுள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பு என்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். எப்படி இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சாட்சியின் கூடாரத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற மூத்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீ கடினம் உள்ளவன், உன் பெடரி நரம்பு இரும்பு, எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்ற. எப்படியாவது உன்னை ஜெபிக்க வச்சிடலான்னு நான் பார்க்கேன். எப்படியாவது உன்னை ஜெபத்துக்கு கொண்டு வந்துடணும், எப்படியாவது உன்னை உபவாசிக்க வச்சிடணும், எப்படியாவது உன்னை ஊழியத்துல பங்கெடுக்க வச்சிடணும், உன் மூலமா எப்படியாவது ஒரு ஆத்துமா வந்துடணும்னு உன்னை எப்படியாவது வளர்ச்சிடலான்னு பார்த்தா உன் எலும்பு எப்படி இருக்கு, உன் முதுகெலும்பு எப்படி இருக்கு சொல்லு. என்ன சகோதரர்ல பேச மாட்டேங்கிறீங்க, கோபமா இருக்கா என் மேல? தோத்துறோம். உன் முதுகெலும்பு எப்படி இருக்கு? இரும்பு. ஒண்ணுக்கு வளைச்சு கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு காரியத்துக்கு கூட பெண்டாகவே மாட்டேன்ற இரும்பு. அடுத்தது பாருங்க, நெற்றி வெண்கலம். வெண்கலம் ரொம்ப ஸ்ட்ராங். நேத்தைக்கு காட்டி கொடுத்தேன், நேத்தை காலையில் ஜபத்தில் சொல்லி கொடுத்தேன். இயேசு தன்னுடைய காலில் வெண்கலம் வச்சிருக்காரு. ஏசப்பா வெண்கலத்தை எங்க வச்சிருக்காரு? காலில் வச்சிருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 15-16 அங்கே அந்த வசனத்தில் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு 15வது வசனத்தில் இருக்கு. இயேசுவின் கால்களில் வெண்கலம் இருக்கு. எதுக்கு அப்படின்னா சாத்தான மிதிக்க. சொல்லுங்க, பாவத்தை மிதிக்க, பிசாச மிதிக்க. சொல்லுங்க, உலகத்தை மிதிக்க, அசுத்தத்தை மிதிக்க, இச்சையை மிதிக்க, அந்தகாரத்தை மிதிக்க இயேசு தன்னுடைய காலில் வெண்கலத்தை வச்சிருக்காரு. நீயும் நானும் அப்ப எங்க வைக்கணும்? ஆனா நம்ம எங்க வச்சிருக்கோம்? நெத்தியில. நெத்தி எப்படி இருக்கு? வெண்கலம். ஏன்? எங்க வாஸ்தவ நேத்தைக்கு உபாகமம் 6ஆம் அதிகாரம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல நெத்தியில வசனம் இருக்கணும்னு சொல்லுது. நெத்தியில என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். ஆனா நெத்தி எங்க எப்படி இருக்குன்னு ஏசாயா சொல்றாரு? வெண்கலம். வசனம் இருக்க வேண்டிய இடத்துல வெண்கலம். வசனத்துக்கு எதிர்த்து நிக்கிற. என்ன பேசினாலும், என்ன வினோதமா ஊதுனாலும், என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் அடிச்சாலையோ, என்னையா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? பா பேசுப்பா. அடுத்த வாரமா இப்படியே தான் நான் வந்து உட்காருவேன். நீ இதே மாதிரி தான் கத்தணும். இதே மாதிரி நீ இருதயம் வெடிச்சு சாகிறது வரைக்கும் நான் இந்த சபையில இப்படிதான் கல் நெஞ்ச காரனா கல் நெஞ்ச காரியா இப்படியே தான் இருப்பேன். நீ இப்படி புலம்பி புலம்பி சாகு. மோசே அப்படிதான் சொன்னார் உபாகமத்தின் புஸ்தகத்துல. நேத்தை காட்டி கொடுத்த அந்த வசனத்தை மோசே சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் கர்த்தருக்கு விரோதமா இப்படி கடின இருதயம் உள்ளவர்களா இருந்தா நான் செத்த பிறகு எவ்வளவு மோசமா உங்க வாழ்க்கை மாற போகுது அப்படின்னு மோசே புலம்புறான். இங்க இருக்கிற சிலர் அப்படிதான் இருக்கீங்க. நீ என்ன வேணாலும் கத்தியா, உன்னைய மூச்சு பிடிச்சு சாக வச்சுக்கிட்டு தான் நான் போவேனே தவிர நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு இருக்கிற சில விசுவாசிகள் இருக்கீங்க. சகோதரர்கள் சகோதரிகள் இங்க இருக்கீங்க. இல்லைன்னா நீ ஜெபம் பண்ண வராம இருப்பியா?
நீ ஜெபத்துக்கு வராம இருப்பியா? நீ உபவாசத்துக்கு வராம இருப்பியா? நீ கத்து, நீ மூச்சு பிடிச்சு கத்து, நீ சாகு அப்படியே கடந்து. நான் திருந்த மாட்டேனே, நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பேர் தான் இரும்பு. பெடரி நரம்பு இரும்பு, நெத்தி வெண்கலம். இப்ப 2 நாளாகமத்துக்கு வாங்க. அதை சொல்லிட்டு டக் டக்குன்னு முடிப்பேன். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். டக்குன்னு வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் நீங்க இராம, அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே. இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்க. அப்புறம் நான் சொல்ற வசனத்தை வாசி. எல்லாம் நீங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா அந்த அதிகாரம் முழுசும் வாசிங்க. நான் ஒரு 3-4 தடவை அந்த அதிகாரத்தை வாசித்துட்டேன். சொல்ல வேண்டிய வசனத்தை மட்டும் நான் குறிப்பா சொல்றேன். நீங்க அந்த வசனத்தை மட்டும் படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க எசேக்கியா சொல்றாரு. எசேக்கியா ராஜா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இங்க சொல்றது எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா சொல்றாரு, நீங்க ஏன்பா உங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்க? உங்க கழுத்தை ஏன் கடினப்படுத்துறீங்க? என்ன விஷயத்துல கடினப்படுத்தினாங்க? மேல படிங்க. எங்க படிக்கணும்னா 2வது வசனத்துக்கு வாங்க. பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும். 2ஆம் மாதத்தில் பஸ்காவை ஆசரிக்க. 2ஆம் மாசத்துல பஸ்கா ஆசரிக்கலாமா? பஸ்கா எப்ப ஆசரிக்கணும்? அது எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க இருக்க போறோம்? பழைய ஏற்பாட்டின் நியமப்படி பஸ்கா எப்ப ஆசரிக்கணும்? வருஷத்தின் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. 2ஆம் மாசத்துல அனுசரிக்கிறாங்க. அனுசரிக்கலாமா? அனுசரிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் குறிச்சு வச்சுக்காங்க. விவரம் உள்ளவங்க, பைபிள் படிக்கணும்னு தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்காங்க. அப்புறம் போய் படிங்க, வாசிக்க நேரம் இல்லை. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கு, 1வது மாசத்துல மிஸ் பண்ணிட்டா அவனுக்காக 2வது மாசத்துல பஸ்காவை வைங்க. யாராவது பிரயாணமா வெளியே போயிருக்கலாம், அல்லது அந்த பஸ்காவின் நாளில தீட்டுப்பட்டிருக்கலாம், அவங்க பாளையத்துக்கு புறம்பா இருக்கலாம். ஆகவே அப்படிப்பட்டவங்களுக்காக 2வது மாசம் அனுசரிங்க. யாருக்காக 2வது மாசம் அனுசரிக்கணும்? பிரயாணம் போனவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், இல்ல பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், அப்புறம் சந்திர ரோகி. அடுத்த வசனம் கூட போடுங்க. 9வது வசனம் போட்டீங்களா? பிரயாணமாய் தூரமாய் போயிருந்தாலோ இவங்க எல்லாம் 2வது மாசம் ஆசரிக்கணும். அப்படியும் திமிரு பிடிச்சு ஆசரிக்காட்டா, நீங்க 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்படியும் திமிரு பிடிச்சு, சில விசுவாசிகள் இங்க இருக்கீங்க திமிரு பிடிச்சு, பந்தியில பங்கெடுக்காத திமிருகள். மாசம் மாசம் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு உனக்கு 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 என்ன சொல்ல தைரியம் இல்ல, உன் இருதயம் பக்குவப்படல, 1000 காரணம் சொல்லி பந்தியை விட்டு ஓடுகிறாய். அப்படி சிலர் இருந்தாங்க என்னாகமத்துல. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை கொன்று போடு. என்ன செய்யணுமா? பஸ்காவை ஆசரிக்க. மாசத்துல ஆசரிக்க முடியலையா? சரி பரவாயில்ல, ஏதோ அவங்களுக்கு ஒரு பலவீனம், அவங்க தூர பிரயாணம் போயிருக்கலாம், அல்லது தீட்டுப்பட்டிருக்கலாம். ஓகே, 2வது மாசத்துல அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு பஸ்காவை வச்சிருப்பா. அதுக்கு கூட நீ பங்கெடுக்க மாட்டேன்ற. அப்ப என்ன பண்ணலாம்? கொன்னுரு, தேவையே இல்லை. இந்த இஸ்ரவேல் கூட்டத்துக்குள்ள அப்படிப்பட்டவங்க தேவை இல்ல. நீங்க என்னாமத்துல வாசித்து பாருங்க, அப்படி இருக்கும். இப்போ எசேக்கியேல் 2வது மாசத்துல பஸ்கா ஆசரிக்கிறார். ஏன் ஆசரிக்கிறாரு? 1வது மாசத்துல இந்த பயிலுக ஆசரிக்க வரல. அப்ப 2வது மாசத்துக்கு இவர் ஆப்ஷன் போறாரு. எப்பா, போன மாசம் தான் வரல, அதனால இந்த மாசமாவது என்ன செய்வோம்? பஸ்காவை. ஹலோ, சனிக்கிழமை தான் எல்லாராலையும் வர முடியல. ஒன்னால வர முடிஞ்ச சனிக்கிழமை எதுவோ அதை எழுதி கொடு. ஹலோ, நான் சொல்லுது புரியுதா? நான் சொல்லுது புரியுதாமா ஐயா? நான் சொல்லுது புரியுதா? ஒரு சனிக்கிழமை தான் உன்னால வர முடியல, ரைட்டு. ஒன்னால எந்த சனிக்கிழமை வர முடியுமோ அந்த சனிக்கிழமை எழுதி கொடு. மாசம் தான் உன்னால பங்கெடுக்க முடியல, 2வது மாசமாவது பங்கெடு. அதுக்கும் இவன் இருதயத்தை கடினப்படுத்துறான். வாசிங்க 3வது வசனம் எசேக்கியேல்ல, மன்னிக்கணும், எங்க 2 நாளாகமோ 3வது வசனம் வேகமா. ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணல, ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வரல. இருந்தபடியினால் ஏற்கனவே 1 மந்த். இப்போ உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுத்தது மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்து
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளால இதுல இருக்கிறத நிரப்பிக்கிட்டு வந்துருங்கன்னு 7 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். நீங்க யாரும் நிரப்பிட்டு வரல. இங்கேயும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுக்கிறாரு. எப்ப போன பஸ்காவை நீ ஆசரிக்கல, இந்த கடல் தொழில் போறாங்க இல்லையா, கடல் தொழில், அவங்களுக்கு சில நேரங்களில் இயற்கை சம்பந்தமான செய்திகள் கிடைக்காது. அவங்க கடலுக்குள்ள போன பிறகு ஒரு காற்றழுத்தம் ஒருவேளை உருவாயிடுச்சுன்னா வேகமா இங்கேருந்து தகவல் அனுப்புவாங்க. கடலுக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவங்கள சீக்கிரம் கரைக்கு வந்துருங்க, இன்னும் 24 மணி நேரத்தில் புயல் உருவாக போகுது. கேட்டு வந்தா தப்பிச்சான், இல்லைன்னா அவ்வளவுதான், கடலோட போக வேண்டியதான், அவனும் படகுமா. இப்ப அது மாதிரிதான் அழைப்பு. 1 மாசம் முடியலையா, அடுத்த மாசமாவது வந்துரு. இந்த மாசம் உன்னால ஜெபம் பண்ண முடியல, அடுத்த மாசம் பண்ணு. 12 மாசம் நீ பண்ணாட்டா நீ யாரு? ஹலோ, ஜனவரியில பண்ண முடியல, ரைட்டு, பிப்ரவரியில அது பண்ணு, அதுவும் பண்ண மாட்டேன்ற. 3 வருஷமா சபையில நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 3 வருஷம், இது 4வது வருஷம். மாசத்துல 1 நாள் ஒவ்வொரு விசுவாசியும் சபையில உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். 3 மாசமா சபையின் ஒழுங்கு, 3 வருஷமா சபையின் ஒழுங்கு. போன வருஷத்துல 1 நாள் கூட உபவாசிக்காத விசுவாசிகள் இங்க இருக்கீங்க. 1 மாசம் கூடவா உனக்கு நேரம் இல்ல? 12 மாசத்துல 1 மாசம் கூட உனக்கு நேரம் இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரியில முடியலன்னா அடுத்த மாசமாவது வந்து தொலை. எதுக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கிற? புரியுதா நான் சொல்றது? 1 மாசம் தான் முடியல, அடுத்த மாசமாவது இரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, போன வருஷம் தான் முடியல, இந்த வருஷமாவது உருப்படுற வழியை பாரு. இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி தொலைக்காத. எதுக்கு உன் சின்னையாவை இப்படி சாகடிக்கிற? சொல்லு ஐயா, சொல்லுங்க. அந்த எங்க சபையில் உள்ள ஐயாவும் ரவி ஐயாவும் கை கொடுங்க, சொல்லுங்க. எதுக்கு சின்னையாவை இப்படி சாகடிக்கிற? சொல்லு ஆமா, சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. சின்னையாவை கொல்லாத, அவர் கொஞ்ச நாள் கூட உயிரோட இருக்கட்டும். கொஞ்சம் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் விட்டு கொடு சபையில. 1 மாசம் முடிய போது கை கூப்பி கேட்கிற, மனம் திரும்பு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, உன் நிர்விசாரத்தை விட்டு வெளியே போ, ஒப்பு கொடு. எத்தனை காலம் இப்படியே இருப்ப? எத்தனை வருஷம் இப்படியே இருந்து தொலைவ? இருதயத்தை கழிச்சு தேவ சமூகத்துக்கு வா. இருதயத்தை கல்லாக்கிக்கிட்ட எசேக்கியாவுக்கு புலம்பலு. எசேக்கியா புலம்புறாரு. 1 மாசம் தந்தேன், அப்பவும் தரல, அடுத்த மாசம் தந்தேன், அப்பவும் வர மாட்டேன்றியடா. என்னடா நான் பண்ணணும்? என்ன பண்ணுனா நீ உபவாசிக்க வருவேன்? என்ன பண்ணுனா சனிக்கிழமை ஜபத்துக்கு வருவேன்? என்ன பண்ணுனா நீ வருவேன்னு உனக்கு வண்டி கூட நான் அனுப்பி கொடுக்கிறேன். இரவு ஜபத்துக்கு 4 பேர் வந்தா உன் கிராமத்துக்கு நான் வண்டி அனுப்பி தர்றேன்னு கூட சொல்லியாச்சு. அப்ப கூட நீ வரமாட்டேன்ற. நீ வந்தா உன்னை கொண்டு விடுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன்றேன். அப்ப கூட நீ ஜெபிக்க வரமாட்டேன்ற. சின்ன தெருவில் இருந்து நீ வரமாட்டேன்ற. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை வந்து மண்டையாட்டிக்கிட்டு போகாத சபையில. அதுக்கு நீ வராமலே இரு. ஆண்டவரை நேசிக்கிறதா இருந்தா மாசத்துக்கு ஒரு ஜெபம், மாசத்துக்கு ஒரு உபவாசம், மாசத்துக்கு ஒரு இரவு ஜெபம். ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து இடையில 1 நாள் சபைக்கு வா. அதுதான் உன் கிறிஸ்தவம், அதுதான் உன் விசுவாசம். ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து இன்னும் 1 நாள் நீ என்னைக்கு சபைக்கு வர்றியோ அன்னைக்கு தான் நீ கிறிஸ்தவன், அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, அப்ப அன்னைக்கு தான் நீ விசுவாசி, அன்னைக்கு தான் பரலோகம் உன்னை அங்கீகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து இன்னும் 1 நாள் என்றைக்கு சபையில் நீ வருகிறாயோ அன்னைக்கு தான் நீ கிறிஸ்தவன். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், 1 வருஷ காலம் சபையோடு தங்கி இருந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. யாருக்கு கிறிஸ்தவர்கள்னு பெயர் கொடுத்தாங்க? சபையில தங்கி இருந்தவங்க. ஹலோ, தெரு சுத்துறவங்களுக்கு இல்ல, வாரத்துக்கு 1 நாள் வந்துட்டு போனவங்க அல்ல கிறிஸ்தவங்க. சபைக்கு வராதவனே கிறிஸ்தவன்றான் இந்த ஊர்ல. குடிகாரன் கிறிஸ்தவன்றான், பீடி இழுக்கிறவன் கிறிஸ்தவன்றான், மதுபானம் குடிக்கிறவன் கிறிஸ்தவன்றான். ஸ்டாப் இட், நிறுத்து. தேவ நாமத்தை தூஷிக்காத.
உனக்கும் உன் பிள்ளைக்கும் சாபத்தை சம்பாதிக்காத, உன் குடும்பத்துக்கு சாபத்தை சம்பாதிக்காத. ஜாக்கிரதை, மனம் திரும்பு, மனம் திரும்பு. சபைக்கு வராதவன் கிறிஸ்தவன்றான், சர்டிபிகேட்ல கிறிஸ்தவன் போட்டவன நீ கிறிஸ்தவனா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே கிறிஸ்தவன் நினைப்பா உனக்கு? ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்த உடனே நீ கிறிஸ்தவனா? பைபிள் அங்கீகரிக்காது, இந்த பைபிள் உன்னை கிறிஸ்தவன் அங்கீகரிக்காது. அக்கா அந்த வசனத்தை போடலையா இன்னும்? தோத்திரம். அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துல சபையில் தங்கி இருந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, சபையில நீங்க எத்தனை நாள் தங்கி இருக்கிறீர்கள்? ஹலோ, வாரத்துல எத்தனை நாள் தங்குறீங்க? மாசத்துல எத்தனை நாள் தங்குறீங்க? சபையில எத்தனை நாள் சகோதரா தங்குற? கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கு, பிள்ளைங்க குடும்பமா சபையில தங்கலாயா? எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம்! நீ அந்த கோழி கூட விட்டு வெளியே வர மாட்டேன்றிய. புருஷன் ரட்சிக்கப்படாத சகோதரிகள்னா பரவாயில்ல, மனைவி ரட்சிக்கப்படாத சகோதரன்னா பரவாயில்ல. உனக்கு குடும்பமா வர்றதுக்கு வலிக்குது. இன்னைக்காவது உன் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. இன்னைக்கு காலையிலாவது கிறிஸ்தவர்களா மாறுறதுக்கு வழி உண்டான்னு பாருங்க. யார் கிறிஸ்தவர்கள்? சபையில் தங்கி இருக்கிறவர்கள் மட்டுமே கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை லேட்டா வர்றவங்களை ஆண்டவர் பட்டியலே சேர்க்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போறவங்களை பட்டியலே சேர்க்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர்த்து இன்னும் ஒரு ஐக்கியம் உனக்கு சபையோட இருந்தால் மட்டுமே பைபிள் உன்னை கிறிஸ்தவன்னு சொல்லும். இன்னும் உன் இருதயத்தை முரட்டாடம் பிடிக்க போறியா? உன் பிடரி நரம்ப, உன் பிடரி எலும்ப இரும்பாவே வச்சுக்க போறியா? இல்ல, கொஞ்சம் வளைச்சு கொடுத்து தாழ்மையோடு அர்ப்பணிச்சு எனக்கு அந்த நற்சீர் வேணும் ஆண்டவரேன்னு சொல்ல போறியா? 8வது வசனத்திலிருந்து 8வது வசனம் 2 நாளாகமத்தில் இருக்கிற இன்னும் 2 நாளாகமம் தோத்திரம் வாசிங்க. 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்போதும் உங்கள் பிதாக்களை போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்க. 9வது வசனம். நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும், நீ திரும்பினா இரக்கம் பெறுவ, உங்கள் தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமுள்ளவர், நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினார். சரி, கீழே வாங்க. அப்படியே அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்கள் வேதனையை பாருங்க. நீங்க உங்களுக்கு சில நேரம் கடுப்பு வரலாம், கோவம் வரலாம். ஐ டோன்ட் கேர். எசேக்கியல்ட்ட சொன்ன மாதிரி தான், நீ கவலைப்படாதடா, நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் பேசிக்கிட்டே இருடான்ற ஒரு நிலையில தான் நான் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எழுப்பி போகணும் அப்படின்னா தாராளமா போகலாம். வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, சாப்பாடு பசிக்குது, கை கால் ஆடுதுன்னா தாராளமா யூ கேன் கோ. தோத்திரம், நீங்க எழுப்பி போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அஞ்சல்காரர்கள் எப்ராயிம் மனாசே தேசங்கள் செபுலோன், ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்தார்கள். இன்னைக்கும் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கும் நான் இங்க பேச பேச எங்க என் கட்சி வகான்ல இந்த முக்காடை இப்படி எடுத்துக்கிட்டு முக்காடை நான் என் குடும்பத்தை வளர்க்கறதுக்கு சொல்லல, என் வீட்டை கட்டுறதுக்கு சொல்லல, சபையில் ஆவியானுடைய ஆதங்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீனு அந்த வசனத்தை போடுமா? எங்க அந்த சகோதரி போடுங்க வசனம், எங்க 9 10வது வசனத்தை போடுங்க. 10 கீழே அடுத்தது. நகைத்து, எங்க ஐயோ கடவுளை, 10வது வசனம். நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். என்ன பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், பைத்தியக்கார மாதிரி பேசுறான். இத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க, அவன் ஒருத்தனும் சொல்லல. பல காலங்களுக்கு பிறகு எசேக்கியா கூப்பிடுறாரு பஸ்கா ஆசரிக்க. இத்தனை வருஷமா எங்களை எத்தனை ராஜாக்கள் ஆண்டு இருக்கிறாங்க, அவன் ஒருத்தன் இந்த மாதிரி உபவாசத்துக்கு வரணும், ஜபத்துக்கு வரணும். சின்னையாவுக்கு முன்னாடி எத்தனை ஊழியக்காரன் வந்தான், அவன் எவ்வளவு அழகா எங்களை நேசிச்சான், அரவணைச்சான், எங்க வீட்லயே வந்து படுத்துக்கிட்டான், எங்க தெருவிலேயே படுத்துக்கிட்டான். பிசாசு எப்பவும் எங்க தெருவிலே தான் அந்த ஊழியக்காரன் இருந்தா, எங்க வீட்லயே தின்னுவா, எங்க வீட்லயே தூங்குவா.
அவங்களெல்லாம் பார்க்காம இவன் என்ன எசேக்கியா புதுசா வந்திருக்கான், ஜெபத்துக்கு வாண்டான். அந்த ஊழியக்காரன் எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டான். ஆனா இவன் என்னன்னா ஆலயத்துக்கு வாண்டான், ஜெபத்துக்கு வாண்டான், பஸ்காவுக்கு வாண்டான். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? புது விசுவாசிகளுக்கு புரியாது, மூத்த விசுவாசிகளுக்கு நான் சொல்றது நல்லா புரியும். நான் ஒன்னும் கதை பேசல. தோத்திரம். எப்படி சின்னையாவுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரன் உன் வீட்டுல வந்து படுத்துக்கிட்டான், உன் வீட்டுல தின்னான், உன் தெருவிலேயே மேஞ்சான். சின்னையா என்னன்னா நம்ம தெரு பக்கம் வர மாட்டேக்கார், நம்ம வீட்டு பக்கம் வர மாட்டேன். இவரே இப்போ சபைக்கு நான் எசேக்கியா, நான் எசேக்கியா. எசேக்கியா சபைக்கு வர சொன்னான், பஸ்கா ஆசரிக்க வாடா, லெட்டர் எழுதுனான் எப்ராஹிமுக்கும் மனாசேக்கும் வா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? நீ சிரிச்சது மாதிரிதான் பரியாசம், நக்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. உன் நக்கல், உன் சிரிப்பு, உன் ஐயாண்டி எல்லாம் மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். சரி ஓட்டும், அது வேற, அது வேற விஷயம். இப்போ வசனத்துக்கு நம்ம வருவோம். அடுத்த 11வது வசனம். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும். நான் ஏதாவது வசனத்துக்கு புறம்பா பேசுனா என் காலரை பிடிச்சி நீங்க கேளுங்க, என்னைய கல்லறிங்க. நான் பிரசங்கம் முடிஞ்ச உடனே கீழே வாரேன், என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் வசனத்துக்கு புறம்பா ஏதாவது பலிபீடத்திலேருந்து பேசுனா வசனத்தை காட்டி உனக்கு விளக்கம் கொடுக்குறேன், வசனத்தை காட்டி உன் கூட பிரசங்கம் பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் மனத்தாழ்மையாகி மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையோடு வந்தார்கள். அந்த சிலர் இங்க இருக்கீங்களா? சிலர் மனத்தாழ்மையோடு. சரி ஐயா, பரவாயில்ல. ரெகோபெயாம் காலத்தில் அல்லது ராஜாக்கள் பேர் ஒன்று ஞாபகத்துக்கு வரமாட்டுக்கு, அவன் காலத்தில் இவன் காலத்துல எல்லாம் எங்களுக்கு இந்த பஸ்காவை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்கல ஐயா, உபவாசத்தை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்கல, இரவு ஜபத்தை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்கல. தோத்துறோம். அப்படி நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க எல்லாம் ஜபத்துக்கு வந்த ஆட்கள் தான், நீங்க எல்லாம் சபையில விழுந்து கிடந்த ஆட்கள் தான். இன்னைக்கு பிசாசு கொள்ள கொண்டு போயிட்டான், சத்துருவனைய மாம்சத்துல கொண்டு போயிட்டான். அன்னைக்கு சபைனா சபையிலே கடந்த, 7 நாள் ஜபம்னா சபையிலே கடந்த, 21 நாள் ஜபம் சபையிலே கடந்த, 40 நாள் ஜபம் சபையிலே கடந்த. எப்போ? 7 வருஷத்துக்கு முன்னாடி, பிஃபோர் 7 years. இப்ப 7 வருஷமா, நாள் கரெக்டா சொல்றேன், வருஷங்கள் கரெக்டா சொல்றேன் சபைக்கு. இப்ப 7 வருஷமா உனக்கும் சபைக்கு சம்பந்தமே இல்லாம நீ வாழுகிறாய். பிசாசு உன்னை கொள்ளை கொண்டு போயிட்டான், உன் இருதயம் கடினமாயிடுச்சு. சிலர் மனத்தாழ்மையோட. அப்படி யாராவது சிலர் இன்னைக்கு மனத்தாழ்மையோட வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு வந்தார்கள், யூதாவிலும் வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கணவர்களை ஒருமனப்படுத்திட்டு அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சிந்தையில என்ன இருக்குன்னா, என் பிள்ளைக்கு சதையான இருதயத்தை கொடுத்துடணும். எவ்வளவு கல்லா இருக்குன்னு காட்டி கொடுத்தேன். தேவ ஜனங்களுடைய இருதயம் எவ்வளவு கல்லா இருக்குதுன்னு தான் காட்டி கொடுத்தேன். இந்த கல்லை உடைக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் கல்லான இருதயங்களை மாற்ற சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாருன்னு நான் உளியை வச்சு இப்படி அடிக்க முடியாது. இவ்வளவு நேரமும் உன் மேலே பாம் போட்டிருக்கிறேன். பெரிய பெரிய பாறைகளை உடைக்கிறதுக்கு, பெரிய பெரிய கண்மலைகளை உடைக்கிறதுக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்க. பெரிய பெரிய வெடிமருந்து வச்சு டமால்னு சத்தம் கேட்கும், பாறை வெடிச்சு கிடக்கும். டமால்னு சத்தம் கேட்கும், பெரிய பெரிய பொக்லைனை கொண்டு போய் அடிப்பாங்க, உடைப்பாங்க. தோத்துறோம். இப்போ அப்படிதான் நான் உடைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு உடையாத கண்மலையும் இருக்கிறது, இதுக்கு உடையாத இருதயமும் இருக்கிறது, இதுக்கு உடையாத கண்மலையும் இருக்கிறது. இதுக்கு என்ன கொண்டு வரணும்னு தெரியல. விவசாயத்துக்கு என்னென்னலாமோ இயந்திரங்கள் வந்துடுச்சு. அது மாதிரி பாறையை உடைக்கிறதுக்கு என்னென்னலாமோ என்னென்னமோ இயந்திரங்கள் வந்துடுச்சு. மனுஷனுடைய கல்லான இருதயத்தை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்னென்னமோ செஞ்சு பார்க்காரு. இன்னைக்கு இல்லைங்க, மனுஷனை சிருஷ்டித்த காலம் தொடங்கி, மனுஷனை சிருஷ்டித்த காலம் தொடங்கி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அப்போ சதையான இருதயம் என்ன, இன்னும் 4 காரியம் டக்குன்னு 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 27வது வசனத்தை படிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும். ஆண்டவருடைய சிந்தையில இருக்கிற அடுத்த காரியம் என்னன்னா, என் ஜனங்கள் நியாயங்களை கை கொள்ள வேண்டும். நியாயங்கள் சட்டத்திட்டங்கள் வசனங்களை இதையும் பேசலாம், போதும் நான் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்தது வாங்க, 28லேருந்து 30 வரைக்கும் வாசிக்கணும். 30வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன், ஆசீர்வாதம் தருவேன். தோத்திரம், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய சிந்தையில இருக்கிறது. 2026ல நற்சீர். என்ன நற்சீர்? என் ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன். எங்க கொண்டு வச்சிருக்காருன்னு பாருங்க. இந்த வசனத்தை எங்க வச்சிருக்காரு? 36ஆம் அதிகாரத்துல கடைசியில வச்சிருக்காரு. முதல்ல வச்சிருக்கலாம்ல. யோசிக்க தெரியுதா உங்களுக்கு? யோசிக்க முடியுதா? 36ஆம் அதிகாரம் ஆரம்பிச்ச உடனேயே, ஏய் உன் விளைநிலங்களை ஆசீர்வதிப்பேன், உன் திராட்சை தோட்டத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னைய பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம்ல. எங்க சொல்றாரு? கடைசியில சொல்றாரு. அப்படின்னா இதுல எல்லாம் நான் சரி ஆனாதான் அது நடக்கும். ஒரு 12 காரியம் ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. இந்த 12லயும் நீ சரி ஆனா 13 என் வாழ்க்கையில நடக்கும். 13 என்ன ஆசீர்வாதம்? பெருக பண்ணும் ஆசீர்வாதம். தோத்திரம், என்னைய பெருக பண்ணுவார். அடுத்தது 33லேருந்து 36 வரைக்கும் வாசிக்கணும். அங்க எல்லாம் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்க முடியும். ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க படிங்கன்னா 36 படிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றி. அடுத்தது கட்டுவேன், கட்டப்படுவாய். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய சிந்தையில என்ன வச்சிருக்காருன்னா, என் ஜனங்களை நான் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை அவர் கட்டுவார், உங்க வீட்டை கட்டுவார். ஸ்தோத்திரம். ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், நிறைய வீடுகள் பாதியிலேயே நிக்குது இல்ல. உன் வீட்டை கட்டுவார். ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்புவார். அதுக்கு நீ பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீ சும்மா இருந்தா போதும், தானா உன் வீட்டு வேலை நடக்கும். நீ எங்கேயும் போக வேண்டாம், ஓட வேண்டாம், தேட வேண்டாம், முட்ட வேண்டாம், பிரயாசப்பட வேண்டாம். சும்மா உட்காரு, நம்பி உட்காரு, வசனத்தை நம்பி உட்காரு. தானா கட்டுறாரான்னு பாரு, ஆண்டவர் கட்டுறாரான்னு பாரு. வசனம் அப்படிதானங்க சொல்லுது. என்ன சொல்லுது? சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். சிம்பிள். இந்த வசனம் கூட தெரியாம 12 வருஷம் நீ ஆவியில நிரம்புற. முற்ற கடந்து வீடு கட்டுறதுக்கு, ஒரு மூட்டை சிமெண்ட் எடுக்கிறதுக்கு முற்ற கடந்து 12 வருஷம் ஆவியில நிரம்புற. ஒன்னால செய்ய முடியலன்னா காரணம் உன் இருதயம் கடினமா இருக்கு, உன் எலும்பு இரும்பா இருக்கு, உன் நெத்தி வெண்கலமா இருக்கு. ஆவியில நிரம்புறதுல குறை கிடையாது, ஆனா மொத்தமும் பிரச்சனையில கிடக்கு. இன்னைக்கு தாழ்மையோட ஒப்புக்கொடு, அர்ப்பணி, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கடைசியா 38வது வசனம். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த மனுஷரின் பெருக்கம். இப்ப சபைக்கு சொல்றாரு. சபைக்கு அடுத்த சபைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கடைசி ஆசீர்வாதம். நீ எல்லாம் சரியா இருந்தன்னா சபையில பெருக்கம் இருக்கும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, நீ சரியாயிட்டா. நல்லா நல்லா கை கொடுத்து மூஞ்சி பார்த்து கண்ணை பார்த்து சொல்லு, நீ சரியாயிட்டா. நம்ம சபையில 4000 ஆத்துமாக்கள் 4 வருஷத்துல வந்து சேருவாங்க. அடுத்த 4 வருஷத்துல 2030 முடியும் போது இந்த சபையில 4000 ஆத்துமாக்கள் இருப்பாங்க. நீ சரியானால் சகோதரா, நீ வந்து உபவாசம் பண்ணனா, நீ இரவு ஜெபத்துக்கு வந்தா, நீ தேவ சமூகத்துல ஊழியக்காரனோட இணைஞ்சா, ஒரு ஜெபக்குழு நடத்தினா, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா, ஒரு சிறுவர் ஊழியம் செஞ்சா, நீ சபையோட இணைந்தால் அடுத்த 4 வருஷத்துல இந்த சபையில 4000 ஆத்துமாக்கள் இருப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அதைத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். நான் உன்னைய கற்பனையில உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசல. மனுஷரை பெருக பண்ணுவேன்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம தரிசனம் 4000 ஆத்துமாக்கள். அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ உங்க உள்ள இருந்து நகைக்க கூடாது. சாரால் நகைச்சது மாதிரி ஆண்டவர் பெரமண்டையில தட்டுவாரு.
அப்போ மனுஷர்களின் பெருக்கம் எப்ப நடக்கும்? பக்கத்துல மறுபடியும் கை கொடுத்து சொல்லுங்க. நீனு சொல்லு, நீனு சொல்லு முதல்ல. அப்படியாவது உணர்வு வருதான்னு பார்க்கட்டும். சொல்லு. நீ சரியானா, நீ ஒழுங்கா இருந்தா சபையில ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். இப்போ 37வது வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அதை இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை இந்த அனுக்கிரகத்தை எல்லாம், இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் என் ஜனங்களுக்கு தரணும்னா அவங்க ஒண்ணு செய்யணும். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். போதும். எழுந்து நின்று ஜெபிப்போம். இந்த மாசத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க ஒரு நற்சீர் நற்சீர் நற்சீர். இந்த நற்சீரை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்றதுக்கு ஒன்னே ஒண்ணு கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஜெபம் பண்ண. நீ ஜெபம் பண்ணிட்டன்னா அதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும்.